பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு இந்த நாளை தந்ததற்காய் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க. நாங்கள் உம்முடைய வார்த்தையை குறித்ததான காரியங்களை தெளிவாய் கற்றுக்கொள்ள, உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுகிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரத்திலே வேதாகமத்தினுடைய மைய கருத்து என்று சொல்லப்படுகிறதான தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதிலே விசேஷமாக நம்ம பழைய ஏற்பாட்டிலே வேதாகமத்தின் மைய கருத்தானது எப்படி பயணித்திருக்கிறது, எவ்வாறு அது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. 39 புஸ்தகங்கள் இருந்தாலும் 39 புஸ்தகங்களும் ஒருவரையே மையமாக வைத்து ஆதாரமாக வைத்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற 27 புஸ்தகங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக காணப்படுகிறது. அது எந்த வகையிலே மையமாகிய கிறிஸ்துவை சொல்லுகிற புஸ்தகங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இருந்ததான செய்தியை கூறுகிற நற்செய்தி புஸ்தகங்களை நாம் பார்க்கிற பொழுது அந்த நற்செய்தி புஸ்தகங்கள் கிறிஸ்துவையே அறிவிக்கிறவையாக, கிறிஸ்துவையே சொல்லுகிறதாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதற்கு பிற்பாடு இருக்கிற ஒவ்வொரு நிருபங்களும் ஒவ்வொரு புஸ்தகங்களும் கிறிஸ்துவையே அறிவிக்கிறவையாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை குறித்துதான் பிரசங்கித்தார்கள், கிறிஸ்துவையே அறிவித்தார்கள். கிறிஸ்துதான் இயேசு இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த இயேசுதான் கிறிஸ்து. அவர்தான் மேசியா, அவர்தான் நமக்காக இந்த உலகத்திலே வந்தவர் என்பதை ஒவ்வொருவரிடமும் எடுத்து சொன்னார்கள். அந்த நற்செய்தியை பறைசாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வேறு ஒருவரை குறித்தும் பேசவில்லை. அப்படியே அவர்கள் வேறு யாரையாவது குறித்து பேசினார்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே, அதாவது அவர்களுடைய மக்களாக இருந்த, அவர்களுடைய முற்பிதாக்களாக காணப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் கூட அவர்கள் சொல்ல வருகிற மைய கருத்தாகவும் அவர்களுடைய பிரசங்கத்தின், அவர்களுடைய நற்செய்தியின் முக்கிய நபராகவும் இருந்தது இயேசு கிறிஸ்துதான் என்பதை நாம் ஒவ்வொரு நிருபத்திலும் பார்க்க முடியும். விசேஷமாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிரசங்கங்களிலும் நாம் அதை பார்க்க முடியும். அவர்கள் ஒருபோதும் அதை சொல்ல தவறவில்லை. இயேசுதான் நமக்கு எல்லாம் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது எப்படி இந்த 27 புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் இயேசுதான் கிறிஸ்து என்று மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விட்டார்களா? இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எழுதிய நோக்கம், அதாவது அந்த புஸ்தகத்தை ஒரு நோக்கத்திற்காக எழுதுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கத்தின் மைய கருத்து இயேசு கிறிஸ்துதான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால இப்பொழுது நாம் இந்த 27 புஸ்தகங்களிலே இயேசு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், காண்பிக்கப்பட்டிருக்கிறார், அந்த புஸ்தகத்தின் மைய கருத்தாக எப்படி அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது புஸ்தகமாக காணப்படுகிற மத்தேயு புஸ்தகத்திலே, மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் யூதர்களுடைய ராஜாவாக அறியப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயு
இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருந்த இவர், அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட இவர், இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஜனத்திற்கு அவரை காண்பிக்கும்படியாக, இவர்தான் நம்முடைய மேசியா, இவர்தான் நமக்காக வந்த இம்மானுவேல், இவர்தான் நம்மை மீட்க வந்த இரட்சகர் என்பதை காண்பிப்பதற்காக இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் தம்முடைய புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுதிலிருந்து முடிக்கிறதான நேரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அவர் யூதர்களுக்கு என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் யூதர்களுடைய அந்த வம்ச வரலாறு பட்டியலில் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல முடிக்கும் பொழுதும் கூட யூதர்கள் எப்படி அவருடைய கல்லறைக்கு காவல் வைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடும் கூட அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்பி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை, அவருடைய சரீரம் திருடப்பட்டது என்று சொல்லி பறைசாற்றுகிறதிலே முக்கிய பங்கு வகித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் யூதர்களுடைய ஒரு கண்ணோட்டத்திலும், யூதர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதான விதத்திலும், அவர்தான் நம்முடைய ராஜா என்று சொல்லுகிறதான வகையிலும் அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். பிலாத்து விசாரித்ததற்கு பிற்பாடு அந்த மேல் விலாசத்திலே அவர் எழுதுகிறார், இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த முதல் புஸ்தகமாக காணப்படுகிற மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜாவாக அறியப்பட்டிருக்கிறார். ஆகையினால்தான் நாம் வம்ச வரலாற்றிலும் கூட அந்த தாவீதினுடைய வம்ச வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் அப்படிப்பட்ட ராஜ வம்சத்திலே ராஜாவாக வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் விவரித்து காண்பிக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த புஸ்தகமாக இருக்கிற மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால்தான் இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பூர்வீகத்தை பற்றியோ அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது எப்படி வந்தார் அல்லது எவ்வகையிலே வந்தார் என்பதையெல்லாம் குறித்து அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஒரு பணிவிடைக்காரன் என்கிற கண்ணோட்டத்திலே அவர் எப்படி தம்முடைய வேலைகளை எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் அவர் செய்து முடித்தார் என்பதை குறித்து எழுதுகிற ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அதிலும் விசேஷமாய் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல், அதாவது தமக்கு பணிவிடை கொள்ள வராமல் அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை கொடுக்கவும் வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரு பணிவிடைக்காரன், அவருடைய சித்தத்தை செய்ய வந்த ஒரு பணிவிடைக்காரனாக, வேலைக்காரனாக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதையும் கூட நாம் அந்த அவருடைய புஸ்தகத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் அதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மனுஷன் மூலமாக வந்தவர். அது மாத்திரமல்லாமல் அவர் முதலாம் மனுஷனாகிய ஆதாமிலிருந்துதான் வந்தவர் என்பதை சொல்லும் வகையிலே ஆதாமிலிருந்து ஒரு வம்ச வரலாறை இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த லூக்கா சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் எப்படி மனுஷனாக இந்த உலகத்திலே வளர்ந்தார் என்பதை குறித்தும் அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அவர் தேவனுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பேசும் பொழுதும் கூட அநேக நேரங்களிலே மனுஷகுமாரன் என்று சொல்லி இயேசுவை சித்தரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இழந்து போனதை தேடவும் அதை இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இப்படி அநேக இடங்களிலே கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது மனுஷகுமாரன், அவர் மனுஷனிலிருந்து தோன்றினவர் என்றெல்லாம் அவர்
மறுபடியும் மறுபடியுமாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த லூக்கா ஒரு மனுஷகுமாரனாக அவர் சித்தரித்து காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக காணப்படுகிற யோவான் சுவிசேஷம் இயேசுவை தேவகுமாரனாக சித்தரித்து காட்டுகிறது. தேவகுமாரன் என்று சொல்லி அந்த புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தையும் அந்த புஸ்தகத்தின் தொடக்கத்திலேயே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று என்றெல்லாம் சொல்லி அப்படியே அவர் தொடங்கி சொல்லிக்கொண்டே வந்து அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக ஆதியிலிருந்து இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றிற்கும் முதற்பேரானவராக, அவர்தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருந்தவர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பரிசேயர், வேதபாரகர் இவர்களிடம் பேசும் பொழுது ஆபிரகாமை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான வேளையிலே அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை குறித்து மற்ற சுவிசேஷகர்கள் அதை பெரிதாக எதுவும் எழுதவில்லை, சொல்லவில்லை. ஆனால் இந்த சுவிசேஷகன் எழுதுகிறார். ஏன் என்று சொன்னால், இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் தேவனாக ஆதியிலேயே இருந்தவர் என்று சொல்லி நமக்கு காண்பிப்பதற்காக, அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி அவர் மறுபடியுமாக சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. 17ஆம் அதிகாரத்திலும் கூட சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ஆதியிலேயே இருந்தவர் என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷகன் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 4 சுவிசேஷங்களும் வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்படுகிறது. அவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிறதற்காக, நற்செய்தியை சொல்லுகிறதற்காக எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்படும் பொழுது கிறிஸ்துவே அதன் மைய கருத்தாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக காணப்படுகிற அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரமேறியவராக, எடுத்துக்கொள்ளப்பட்டவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே அவர் இந்த உலகத்திலே இருந்து எப்படி அவர் காரியங்களை செய்தார், அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படியெல்லாம் நடந்தார், அவர் எப்படி பிரசங்கித்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி அவர் போதித்தார் என்பதை எல்லாம் குறித்தவர்கள் எழுதி அவரை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகமும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எப்படி தம்முடைய காரியங்களை இந்த உலகத்திலே செய்தார் என்பதை குறித்து இந்த புஸ்தகம் சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகமானது கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளப்பட்டவராக, கிறிஸ்துவை பரமேறியவராக காண்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதையும் சொல்லுகிற புஸ்தகமாக இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் இருக்கிறது. அடுத்ததாக இருக்கிற நிருபங்களிலே எப்படி இயேசு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய நீதியாக காணப்படுகிறார். நாம் நம்முடைய செயல்களினாலே நீதிமான்களாக்கப்படுகிறது இல்லை. அப்படி நம்முடைய செயல்களினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்போமானால் அது கிருபை என்று எண்ணப்படாது. நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டால் அங்கே கிருபைக்கு அவசியம் இல்லை. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டதும், நாம் அவருடைய பிள்ளைகளானதும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதும் எல்லாமே அவருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால்தான் அவர் தொடர்ந்து இந்த நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார்,
அவர் நமக்காக மரித்தார், நாம் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக காணப்படுகிறார். நாம் நம்முடைய கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. நம்முடைய கிரியைகள் நம்மை நீதிமான்கள் ஆக்கவும் இல்லை. நம்முடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய கிரியைகள் ஒரு நாளும் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதோ அவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதோ கிடையாது. நாம் அவர் மீது விசுவாசம் வைக்கிறோம். அவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார். எப்படி என்றால், அவர் நம்முடைய நீதியாக இருந்து, அவர்தான் நீதியுள்ளவர், அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர்தான் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அவர் நம்முடைய நீதியாக இருந்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். இந்த புஸ்தகம் அதை குறித்து தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தமாக அறியப்படுகிறார். அதே நேரத்திலே உயிர்த்தெழுதலின் முதற்பேரானவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதலை குறித்த அநேக கேள்விகளுக்கு இந்த புஸ்தகம் பதிலளிக்கிறதாக இருக்கிறது. அப்படி பதிலளிக்கும் பொழுது கிறிஸ்துதான் உயிர்த்தெழுதலின் முதற்பேரானவர். அவர்தான் உயிர்த்தெழுதலுக்கு காரணமாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்படி அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பிரசங்கம் விருதாவாயிருக்கும் என்று சொல்லி தெளிவாக இந்த புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புஸ்தகம் கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் முதற்பேரானவராக சித்தரிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பரிசுத்தமாகவும் காட்டுகிறது. அவர்தான் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய சாயலுக்கு நாம் ஒப்பானவர்களாக மாறும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவர் நமக்கு போதுமானவராக காணப்படுகிறார். பவுலினிடத்திலே சொல்லும் பொழுதும் கூட அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பதிலும் அதுவாகத்தான் இருந்தது, என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் தரித்திரமோ ஐஸ்வர்யமோ அல்லது வீழ்ச்சியோ உயர்வோ தாழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு போதுமானவராக காணப்படுகிறார். உயர்விலே மாத்திரம் அல்ல, நம்முடைய தாழ்விலும், நாம் எல்லாராலும் புகழப்படும் போது மாத்திரம் அல்ல, நாம் அவர் மனிதர்களால் ஒடுக்கப்படும் போதும் தாழ்த்தப்படும் போதும் அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இந்த புஸ்தகத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக கலாத்தியர் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய சுயாதீனர், அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர், சுயாதீனம் உள்ளவர்களாக மாற்றுகிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு சுயாதீனத்தை கொடுத்தவர் அவர்தான், நம்மை விடுதலை ஆக்கினவர் அவர்தான் என்பதை நாம் இந்த நிருபத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அங்கே இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது என்று சொல்லப்படுகிறதான பிரச்சனை அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. இவர் போய் பிரசங்கித்து விட்டு வருகிறார். அங்கே இன்னொரு குழு சென்று அவர்களுக்கு சொல்லுகிறது, இல்லை இல்லை இல்லை, அதை மாத்திரம் செய்தால் போதாது, இதையும் செய்ய வேண்டும். இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இந்த நிருபம் எழுதப்படுகிறது. அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது.
நீங்கள் ஆவியின் கனியோடு நடந்து கொள்ள வேண்டியவர்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் மாம்சத்திற்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கிரியைகளிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை தெளிவாக இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் இந்த புஸ்தகத்திலே கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறவராக, சுயாதீனத்திற்கு அழைத்தவராக அறியப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் நிருபத்திலே சபையின் தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துதான் சபைக்கு தலை என்பதை ஒரு கணவன் மனைவி உறவை வைத்து இந்த புஸ்தகத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்தான் நமக்கு தலை, அவர்தான் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த புஸ்தகத்தில் தான் நாம் வாசிக்கிறோம், முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய, அதாவது பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், அவர்தான் இந்த குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்திலே ஊழியத்தை குறித்து பேசும் பொழுதும் கூட அவருடைய வளர்ச்சிக்கு தக்கதாக, தலையினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக அவருடைய சரீரமானது வளர்ந்து ஏறுகிறதற்காகத்தான் சபையிலே ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையிலே சிலரை தேவன் அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை போதகராக, மேய்ப்பராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அவருடைய சரீரமாக காணப்படுகிற நமக்கு, சபைக்கு அவர்தான் தலையாக இருக்கிறார். அதைத்தான் இந்த எபேசியர் நிருபம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக காணப்படுகிற பிலிப்பியர் நிருபம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவர் நம்முடைய சந்தோஷமாக காணப்படுகிறார். அவர் நம்முடைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த நிருபத்தை இந்த பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுலும் கூட சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நாம் நினைப்பதற்கு ஏற்றவாறு இருக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதவில்லை. ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அவருக்கு நல்ல ஒரு எல்லாம் இருக்கிறது அப்பா என்று சொல்லி ஒரு பெருமூச்சோடு அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர் இந்த நிருபத்தை எழுதவில்லை. ஆகையினாலே நாம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் நமக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய சந்தோஷம். அவர் நம்முடைய சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்கள் நம்முடைய சந்தோஷத்தை குலைப்பது இல்லை. நாம் அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு, அவரிடத்தில் தெரிவித்துவிட்டு, நாம் அவர் கொடுக்கும் அந்த தெய்வீக தேவ சமாதானத்தை பெற்றவர்களாய் சந்தோஷமாய் வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க முடியும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் போதிக்கப்பட வேண்டும். அது நாம் அவரோடு இருக்கும் பொழுதுதான் நடக்கும். ஆகையினால் தான் இங்கே இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்தான் நம்முடைய மகிழ்ச்சி, அவர்தான் நம்முடைய சந்தோஷம் என்பதை இங்கே கிறிஸ்துவை நம்முடைய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சித்தரித்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கொலோசையர் நிருபத்திலே அவர் தெய்வத்துவத்தின் முழுமையாக அறியப்பட்டிருக்கிறார். அதை நாம் 1ஆம் அதிகாரத்திலேயே பார்க்க முடியும்.
அவருக்காக, அவருக்குள்ளே, அவருக்கென்று எல்லாமே உருவாக்கப்பட்டது. அவர்தான் தெய்வத்துவத்தின் முழுமையாக இருக்கிறார், அவருடைய தற்சொரூபமாக இருக்கிறார் என்பதை இந்த நிருபம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கொலோசையர் நிருபம் நமக்கு கிறிஸ்துவை அவருடைய தற்சொரூபமாக, அவருடைய அதாவது தெய்வத்துவத்தின், தேவனுடைய பிதாவினுடைய முழுமையாக காண்பிக்கிறதை, சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கொலோசையர் நிருபம் நமக்கு கிறிஸ்துவை அவருடைய முழுமையாக, அதாவது பிதாவினுடைய முழுமையாக காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்க முடியும். இந்த கொலோசையர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏன் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த நிருபமானது நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து தெய்வத்துவத்தின் முழுமையாக இருக்கிறார். ஏதோ அவர் தேவன், ஏதோ அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிற்று, ஏதோ அப்படி அல்ல. அவர் தெய்வத்துவத்தின் முழுமையாக காணப்படுகிறார். அவர்தான் தேவனை பிரதிபலிக்கிறவராக, தேவனை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால்தான் நாம் இந்த நிருபத்தில் பார்க்கிறோம், தெய்வத்துவத்தின் முழுமையானவராக கிறிஸ்து அறியப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயரிலே நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நம்முடைய தேற்றரவு, அவர் நம்மை தேற்றுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த தெசலோனிக்கேயருக்கு ஒரு கவலை என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நாம் கிறிஸ்துவோடு கூட போய் சேர வேண்டும், அவரோடு கூட போய் வாழ வேண்டும். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற நம்மிலே எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எப்படி அவர்கள் கிறிஸ்துவோடு போய் சேர முடியும் என்கிறதான ஒரு கவலை அவர்களை வாட்டுகிற சூழ்நிலையிலே கிறிஸ்து அவர்களை தேற்றுகிறவராக இருந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அவருக்குள்ளே மரித்தவர்கள் அவர் வரும்பொழுது உயிரோடே, அவருக்குள்ளே மரித்தவர்கள் அவர் வரும்போது உயிரோடே எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்றும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்போ கிறிஸ்து அவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை அவர்களை தேற்றுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அவர்களை தேற்றுகிறவர் என்பதை, நம்மை தேற்றுகிறவர் என்பதை நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருக்கிறது. அடுத்ததாக 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அவர் நம்முடைய மகிமையாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. கிறிஸ்து நம்முடைய மகிமையாக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகிற ஒரு நிருபமாக இந்த 2 தெசலோனிக்கேயர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அந்த நிருபத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்து தான் நம்முடைய மகிமையாக இருக்கிறார். நாம் அவரிடத்திலே மகிமை அடைய வேண்டும். அவர் நம்முடைய மகிமையாக இருந்து நாம் அவரிடத்திலே மகிமை அடைவதற்கு
நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலும் 2 தெசலோனிக்கேயர் 1:10 கூட நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அவர் நமக்கு மகிமையாக இல்லாத பட்சத்திலே நாம் அவரிடத்திலே மகிமை அடைய முடியாது. நம்ம நித்திய அழிவிற்கு நேராக கடந்து செல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்போ நாம் நம்முடைய மகிமையாக அவர் இருக்கும் பொழுது நாம் அவரிடத்திலே மகிமைப்படும் பொருட்டாக அவர் தம்முடைய கிரியையை நம்மிடத்திலே பலமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்தான் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராக, நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிறவராக இருக்கிறார். நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரை மறுதலித்தோமானால் நாமும் மறுதலிக்கப்படுவோம். இப்படியாக அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுதும் கூட வாசிக்க முடிகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்காக மாத்திரமல்ல, அவர் வருகிறதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நமக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய போராட்டத்தை நாம் எப்படி போராட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருக்கிறது. அப்போ இந்த நிருபமானது கிறிஸ்து நமக்கு பலன் அளிக்கிறவர், நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறவர், ஹீ இஸ் த ரிவார்டர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தீத்து புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதமான நம்பிக்கையாக இருக்கிறார். நம்மை அவர் அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராக, அதே நேரத்திலே நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று ஜெனிப்பிக்கிறவராக, இப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். அவர் பொய்யுரையாதவர் என்றெல்லாம் நாம் இந்த நிருபத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ கிறிஸ்து நம்முடைய ஆசீர்வாதமான நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பிலெமோன் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பதிலால், அதாவது சப்ஸ்டியூட் என்று சொல்லுகிறோம். அப்போ நமக்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததே நமக்கு பதிலாளாகத்தான் வந்திருக்கிறார், நமக்கு மாற்றாக வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பிலெமோன் புஸ்தகமும் அதைத்தான் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒனேசிமுவுக்கு ஒரு பதிலாளாக இருந்து அவர் செயல்பட்ட தேவனாக அந்த நிருபத்திலே அறியப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து நம்முடைய பதிலால் நமக்கு மாற்றாக செயல்படுகிறவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பெற வேண்டிய தண்டனையை நமக்காக ஏற்றுக்கொண்டவர், நமக்காக சகித்தவர், நமக்காக அதை தம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் நம்முடைய பதிலால் மாற்றாக செயல்படுகிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எபிரேயர் நிருபத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன், அவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்காக பலி செலுத்தின பலியான நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியன் என்பதை இந்த நிருபம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியனாக இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். யாக்கோபு நிருபத்திலே பார்க்கும் பொழுது
நாம் எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலமான ஒரு விஷயம், ஞானம் இல்லாதவன், ஞானத்திலே குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்திலே கேட்க கடவன். ஞானத்திலே குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது, உலக பிரகாரமான ஞானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து இந்த நிருபத்திலே ஞானத்தை அளிப்பவராக, ஞானத்தை தருகிறவராக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஞானத்தை தருகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 1 பேதுருவிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் மாசற்ற குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மாசற்ற குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். அதே நேரத்திலே நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை குறித்ததான அநேக காரியங்களை அவர் பேசுகிறார். நாம் மீட்கப்பட்டது குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்பட்ட கிறிஸ்துவினால் தான், நம்முடைய எந்த ஒரு விஷயத்தினாலும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பிதாக்களுடைய காரியங்களும் இல்லை, அல்லது நம்மிடத்தில் காணப்படுகிற வெள்ளியும் பொன்னும் எந்த விதத்தினாலும் இல்லை. அவர் மூலமாய்த்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவர் மூலமாய்த்தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம், அவரால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அவர்தான் நம்மை மீட்டு கொண்டவர் என்பதை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்றவர், குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை சித்தரிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 பேதுருவிலே நாம் பார்க்கும் பொழுது விலையேற பெற்ற வார்த்தையாக, விலையேற பெற்ற வாக்குத்தத்தமாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். விலையேற பெற்ற வாக்குத்தத்தம், அவர் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்கு, அந்த வார்த்தை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அது அதாவது மனிதர்களுடைய காரியங்களாக இல்லாமல் அது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற வார்த்தை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நிருபத்தின் மூலமாக கிறிஸ்து எப்படி அறியப்படுகிறார், சித்தரிக்கப்படுகிறார், நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்றார், விலையேற பெற்ற வார்த்தையாக, வாக்குத்தத்தமாக அறியப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 1 யோவானிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்தான் நம்முடைய ஜீவன், நித்திய ஜீவனை தருகிறவர், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவர். அவர் நமக்கு இல்லை என்றால் நமக்கு ஜீவன் இல்லை. அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் நமக்கு ஜீவனே கிடையாது. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததினால்தான் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்மை அழைத்து செல்லுகிறவராகவும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிருபம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம், கிறிஸ்துவே நம்முடைய ஜீவன், அவர்தான் நமக்கு ஜீவனை தருகிறவர், ஜீவனாக இருக்கிறவர். அடுத்ததாக 2 யோவான் புஸ்தகத்தை நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் சத்தியமாக இருக்கிறார், கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தின் பாதையிலே என் பிள்ளைகள் நடக்கிறார்கள், அதாவது கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு என் பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்கிறதை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து சத்தியமாக அறியப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 3 யோவான் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து எப்படி அறியப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் வழியாக அறியப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எந்த வழியானது நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்லுகிற வழியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நிருபத்திலே தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள்தான் நித்தியத்திற்கு
செல்ல முடியும், பிரியமானவர்களாக இருக்க முடியும் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போது 3 யோவானிலே கிறிஸ்து வழியாக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யூதா நிருபத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக அறியப்படுகிறார். கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக அறியப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே எப்படி அறியப்பட்டிருக்கிறார், எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அறியப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அவர் வரப்போகிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார் என்பதை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமானது அவர் வருகையை குறித்தும் அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை குறித்தும் நமக்கு சொல்லி, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருக்கிறது. அப்போ இந்த 27 புஸ்தகங்களிலும் கூட கிறிஸ்து தான் மையமாக ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து தான் இந்த வேதாகமம் முழுவதிலும் காணப்படுகிற 66 புஸ்தகங்களிலும் மைய கருத்தாக இருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த புஸ்தகங்கள் இல்லை. இந்த புஸ்தகங்கள் எங்கெங்கேயோ எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஒரே மைய கருத்தாக காணப்படுகிற கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரே புஸ்தகமாக காணப்படுகிறது. ஆகையினால்தான் நாம் இது 66 புஸ்தகங்களையும் இணைத்து ஒரு புஸ்தகமாக பரிசுத்த வேதாகமம் பைபிள் என்று சொல்லி அழைக்கிறோம். அப்போ இந்த 66 புஸ்தகங்களும் கிறிஸ்துவையே மையமாக ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது தேவனாலே அருளப்பட்ட வார்த்தை என்பதை நாம் பார்க்கவும் முடிகிறது. தொடர்ந்து வருகிறதான நாட்களிலே இன்னும் ஒரு சில காரியங்கள் நாம் வேதத்தை குறித்து தெரிந்து கொள்ளுவோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையாக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்திலும் நீர்தான் மையமாக இருக்கிறீர், நீர்தான் ஆதாரமாக இருக்கிறீர், நீர்தான் அந்த புஸ்தகத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையின் மையமாக ஆதாரமாக இருந்து எங்களையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.